என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்கள சில பேர் எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் ரொம்ப நாளா வராம தள்ளி போயிட்டே இருக்குது. என்னோட பேர் தான் லிஸ்ட்ல இருந்துச்சு, ஆனா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல. ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நமக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு, தலைமை பதவி கிடைப்பதற்கு வருகிற ஜூன் 28ஆம் தேதி நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆனி மாதம் அப்படின்னாவே திருமஞ்சனம். சைவர்களுக்கு கோவில் அப்படின்னா அது தில்லையைத்தான் குறிக்கும். தில்லையிலே இருக்கக்கூடிய நடராஜருக்கு ஆனி மாதம் நடைபெறக்கூடிய அந்த திருமஞ்சனம் ரொம்ப 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 விசேஷமானது. அதே மாதிரி வைணவர்களுக்கு கோவில் அப்படின்னாவே அது ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும். அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கும் ஆனி மாசத்துல இந்த திருமஞ்சனம் நடைபெறும். பெரும்பாலான வைணவ கோவில்கள்ல ஸ்ரீரங்கம் மட்டும் கிடையாது, திருப்பதி மாதிரியான ரொம்ப பிரசித்தி பெற்ற பெருமாள் ஆலயங்கள்ல ஆனி மாதம் திருமஞ்சனம் நடக்கும். என்னைக்கு நடக்கும் அப்படின்னா ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரம் அன்றைக்கு நடக்கும். அதற்கு ஜேஷ்டாபிஷேகம் என்று பெயர். ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரம் அன்றைக்கு பெருமாள் கோவில்களில் நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை யார் ஒருவர் தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பழனியில கூட ரொம்ப விசேஷமா அந்த ஜேஷ்டாபிஷேகம் நடக்கும். இந்திரன் இந்திர பதவி பெறுவதற்கு நிறைய வழிபாடுகளை செய்தான். அதுல முக்கியமானது ஜேஷ்டாபிஷேகம். இந்திரனுடைய நட்சத்திரமே கேட்டை நட்சத்திரம் தான். அவனுடைய ஜென்ம நட்சத்திரமான அந்த கேட்டை நட்சத்திரத்தில் ஆனி மாதம் ஜேஷ்டாபிஷேகம் செய்து இந்திரன் இந்திர பதவி பெற்றான் என்பது புராணம் நமக்கு சொல்லக்கூடிய கதை. அதனால நமக்கும் பதவி உயர்வு வேணும், ப்ரொமோஷன் வேணும், தலைமை பதவி வேணும், முக்கியமா அரசியலுக்கு வரணும், அரசியல்ல பதவி வேணும் என்று இருப்பவர்கள் வருகிற ஜூன் 28ஆம் தேதி ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரம் அன்று உங்க ஊர்ல பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவில்கள்ல, பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்கள்ல ஜேஷ்டாபிஷேகம் நடந்ததுன்னா அதுல கண்டிப்பா கலந்துக்கோங்க. திருச்சி ஸ்ரீரங்கத்துல அந்த அம்மா மண்டபத்துல இருந்து திருமஞ்சன நீர் எடுத்துட்டு வர்றதே ரொம்ப விசேஷமா இருக்கும். தங்க குடத்துல காவிரியில இருந்து தண்ணி எடுத்து யானை மேல வச்சு கொண்டு வருவாங்க. நூற்றுக்கணக்கான வெள்ளி குடங்கள்ல பக்தர்கள் அந்த திருமஞ்சன நீரை எடுத்துட்டு வருவாங்க பெருமாளுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக. வருகிற ஜூன் 28ஆம் தேதி பெருமாள் கோவில்களிலும் முருகன் கோவில்களிலும் நடைபெறக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த இந்த ஜேஷ்டாபிஷேகத்தை தரிசனம் செய்து பதவி உயர்வு பெற்று